சுய மரியாதை எண் 207 அவ்யக்தவாணி 3/11/92. நான் நாடகத்தில் சிரேஷ்ட பாட்தாரி. நாம் டபுள் ஹீரோ பாட்தாரியாகவும் வைரசம வாழ்வு பெற்றவராகவும் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு கர்மத்தில் எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? ஸ்மிருதி போல் ஸ்திதியும் ஸ்திதியைப் போல கர்மமும் இருக்கும். ஆத்மாவின் தொழில், ஆத்மாவின் சொரூபம் யாராக எப்படியாக இருக்கிறதோ அப்படியே நினைவில் இருக்க வேண்டும். ஆத்மா அழிவற்றது, அதன் நினைவும் அழிவற்றதாக இருக்க வேண்டும். சரீரத்தை மறக்க நினைத்தாலும் மறக்க முடிவதில்லை. அதுபோல ஆத்மாவை மறக்கக்கூடாது. அதுதான் நமது யதார்த்த சொரூபம் ஆகும். பிராமண வாழ்வின் தொழில் நான் ஹீரோ பாட் ஆத்மா. இது பக்காவாக இருக்க வேண்டும். எல்லையில்லா ஆன்மீக போதை தேவை. ஒவ்வொரு கர்மம் மூலம் இவர் சாதாரணமானவர் அல்ல, விசேஷ ஆத்மா என்ற அனுபவத்தை தர வேண்டும். அநேக அஞ்ஞான ஆத்மாவிடையே ஞானி ஆத்மா அன்பானவர் என்ற அனுபவத்தை செய்ய வேண்டும். இதற்கே ஹீரோ பாட்தாரி என சொல்லப்படும். விரும்பாவிட்டாலும் அனைவரும் உங்கள் முன் தலை வணங்குவர். ஒவ்வொரு கர்மத்தில் விலகியவராக அன்பானவராக ஆகுங்கள். சுய மரியாதை எண் 228 அவ்யக்தவாணி 25/11/93. நான் உலக நாடக மேடையில் விசேஷ பாட்தாரி. விச பாட்தாரியாக இருப்பவர்க்கு சதா ஒவ்வொரு சமயமும் தமது கர்மம் மீது கவனம் இருக்கும். முழு நாடகத்திற்கு ஆதாரம் ஹீரோ பாட்தாரியை நம்பி உள்ளது. ஒருபோதும் அவர் அலட்சியத்தில் வர மாட்டார். அலர்ட்டாக இருப்பார். தீவிர வேகத்தில் செல்பவரே சமயப்படி இலக்கை அடைய முடியும். இல்லையென்றால் பின்தங்க நேரிடும். சூரிய வம்சத்தில் வர ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலில் சாதாரண தன்மை இருக்கக்கூடாது. தீவிர புருஷார்த்தியின் ஸ்லோகன் இப்போது இல்லை எனில் எப்போதும் இல்லை. இது எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். சதா ராஜ்ய பாக்கியம் பெற சதா கவனம் இருக்க வேண்டும். சுய மரியாதை எண் 229 சாந்திக்கான செய்தியை தரும் இறை தூதுவர் நான். அவ்யக்தவாணி 19/4/84. பிராமண வாழ்வில் செய்தியை தருவதுதான் காரியம் ஆகும். எவ்வளவு பேருக்கு செய்தி தந்தோம் என சோதித்துப் பாருங்கள். எவ்வளவு பேருக்கு சாந்தியை தானமாக செய்தோம். மகாதானி வரதானி ஆத்மா நாம். இந்த பட்டம் முன்பு உலகியல் பட்டங்கள் ஒன்றுமே இல்லை. நமக்கு கிடைத்துள்ள விதவித பட்டங்களை நினைவில் வைத்து அதே குசியில் இந்த சேவையில்
சதா இருங்கள். பட்டத்தின் நினைவு மூலம் சேவையின் நினைவு தானாக வரும். சுய மரியாதை எண் 230. நான் கவலையற்ற ராஜா. அவ்யக்த வாணி 21/11/84. இங்கு கவலையற்ற ராஜா ஆகாமல் வருங்கால ராஜா ஆக முடியாது. இப்போதைய ராஜா பிறவிக்கு ராஜ்ய அதிகாரி ஆக்கக்கூடியது. சூழ்நிலை பேப்பர் சமயத்தில் கவலை வருகிறதா? எல்லாவற்றையும் பாபாவுக்கு ஒப்படைத்த பின்பு கவலை எந்த விஷயத்தில் வருகிறது? எனது என வரும்போதே கவலை வரும். ஈஸ்வரிய களிப்பில் இருங்கள். எவ்விஷயத்தையும் யோசிக்க வேண்டாம். யோசிக்க பாபா இருக்கிறார். அவ்யக்தவாணி 17/10/87. கவலையற்ற ராஜாவாக எப்படி ஆவது? எல்லாமே பாபாவுடையது என கூறுவதன் மூலம் ஆகலாம். எனது என்பது எதுவுமே இல்லை. எல்லாமே பாபாவுடையது. எங்கு கவலை இருப்பதில்லையோ அங்கு குஷி இருக்கும். எனது எனது என கூறும்போதே கவலை வரும். பாபாவுடையது என இருக்கும்போது பாபா அறிவார். பாபாவின் காரியம் அறியும். நீங்கள் சிந்தனை அற்றவர் ஆகலாம். துவாபர் முதல் எனது எனது என கூறி எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள். உடல் ஆரோக்கியம், மனசாந்தி, செல்வம் எல்லாம் போய்விட்டது. பாபாவுடையது என்றதும் எல்லாவற்றையும் அடைந்து விட்டீர்கள். ஒன்று கொடுத்து பதம் பெறுகிறீர்கள். அவ்யக்தவாணி 12/3/88. பொறுப்பு பாபாவிடம் தராமல் நாம் வைத்துக் கொள்வதால் கவலை வருகிறது. என்ன ஆகும், எப்படி ஆகும் என்ற கவலை இல்லாமல் இருக்க கர்மம் செய்யும் முன்பு நாம் ட்ரஸ்டி என யோசியுங்கள். ட்ரஸ்டி என அறிவதால் பிராப்தி அதிகம். லேசாக இருக்கலாம். காரியமும் நல்ல விதமாக நடக்கும். மற்றவரையும் கவலையற்றவராக அறிந்து கொள்வதால் நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவ்யக்தவாணி 26/3/93. பாபா நமது பொறுப்பை எடுத்துக்கொண்ட பிறகு கவலை எதற்கு? நமது பொறுப்பு பாபா காட்டும் வழியில் செல்வதாகும். நாம் தனியாக இல்லை, பாபாவுடன் உள்ளோம். என்ன நடக்குமோ அது நமக்கு நல்லதாகவே இருக்கும் என்பதை அறிவோம். நிச்சயம் பக்கா எனில் வெற்றி உறுதியாக உள்ளது. கல்ப கல்பம் நாமே வெற்றியாளர் என்ற நிச்சயம் தேவை. நிச்சய புத்தி உடையவரே வெற்றி ரத்தினம். பாப்தாதா கூட அப்படிப்பட்ட ரத்தினத்தை நினைவு கூறுகிறார். ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 231. நான் சங்கம யுகத்தின் பர்வாக் பாதுஷா. அவ்யக்தவாணி 5/12/89. சங்கம யுக ராஜ்யத்தைப் போன்று வேறு எந்த ராஜ்யமும் இல்லை. இந்த ராஜ்யம் நேரடியாக சிவபாபா நமக்கு
தந்துள்ளார். மற்ற ராஜ்யம் செல்வத்தை தானம் செய்வதால் கிடைக்கிறது. இன்றைய உலகில் ஓட்டு பெறுவதன் மூலம் ராஜ்யம் கிடைக்கிறது. நமக்கு சுயம் பாபா ராஜ திலகம் தந்துள்ளார். இந்த ராஜ திலகத்திற்கு முன்பு சத்யுக ராஜ திலகம் பெரிய விஷயம் இல்லை. பேபர்வா பாதுஷா, இது எவ்வளவு நல்ல ஸ்திதியாகும். எல்லாவற்றையும் பாபாவுக்கு கொடுத்த பின்பு பொறுப்பு யாருடையது? பாபாவுக்கா அல்லது நமக்கா? தனது வாழ்க்கையின் பொறுப்பு பாபாவுக்கு ஒப்படைத்த பிறகு பாபா அறிவார். ஸ்ரீமத் படி இருப்பின் பாபா பொறுப்பாவார். உண்மை உள்ளத்தோடு பாபாவுக்கு ஒப்படைத்து இருந்தால் அதன் அடையாளம் சதா டபுள் லைட்டாக இருப்பீர்கள். எவ்வித சுமையும் இராது. சுமை இருக்கிறது எனில் பாபாவுக்கு ஒப்படைக்கவில்லை என்றே அறியலாம். எல்லா சுமையும் கொடுத்துவிடு என பாபா ஆஃபர் தரும்போது நாம் லேசாகி விட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட சர்வன்ட் மீண்டும் கிடைக்க மாட்டார். அநேக பிறவி சுமையை வைத்து பார்த்து விட்டீர்கள். சுமையால் என்ன ஆனது? கீழேதான் இறங்கி வந்தீர்கள். இப்போது டபுள் லைட் ஆகி பறந்து மேலே செல்லுங்கள். உடல், மனம், செல்வம் எல்லாவற்றையும் டிரான்ஸ்ஃபர் செய்து விடுங்கள். சர்வ சம்பந்தமும் ஒரு பாபாவிடம் இருக்கட்டும். ஓய்வாக சாப்பிடுங்கள். பறக்கும் கலையில் செல்லுங்கள். பிரம்மா போஜனம் சாப்பிடுங்கள். ஆடுங்கள். சந்தோஷ களிப்பில் இருங்கள். இப்போது இல்லாவிட்டால் எப்போது இருக்க முடியும்? சுய மரியாதை எண் 232. அவ்யக்தவாணி 18-2-93. நான் சுயராஜ்ய அதிகாரி, கவலையற்ற ராஜா. தன்மீது ராஜ்யம் செய்யும் சுயராஜ்ய அதிகாரி நாம். இந்த சமயம் கவலையற்ற ராஜா ஆகிறோம். சத்தியுகத்தில் கவலை பற்றிய ஞானமே இல்லை. நேற்று என்னவாக இருந்தோம், இன்று என்னவாக இருக்கிறோம்? கவலையற்ற ராஜாவாக இருக்கிறோம். சுயராஜ்யம் கிடைத்தது. எல்லாமே கிடைத்துவிட்டது. நான் சுயராஜ்ய அதிகாரி, கவலையற்ற ராஜா. இந்த ஸ்மிருதி சதா இருக்கட்டும். நம் அனைவரது கவலையை பெற பாபா வந்துள்ளார். கவலையை தந்துவிட்டோமா அல்லது கொஞ்சம் மறைத்து வைத்துள்ளோமா? மனம், புத்தி என்ற இரு பாக்கெட்டையும் பாருங்கள். பாபா வள்ளல். அவரது குழந்தைக்கு என்ன கவலை இருக்க முடியும்? சுய மரியாதை எண் 233.
அவ்யக்தவாணி 1284. நான் துணிச்சல் உல்லாசம் என்ற இறக்கை மூலம் பறப்பவன். உற்சாகம் ஆர்வம் என்ற இறக்கை தன்னையும் மற்றவரையும் பறக்க வைக்கும். இந்த இரண்டும் சதா கூடவே இருக்கட்டும். ஒன்று இல்லாவிட்டாலும் உயரே பறந்து செல்ல முடியாது. இந்த இரண்டும் அவசியம். இதனால் அசம்பவத்தை சம்பவம் ஆக்க முடியும். துணிச்சல் சிரமத்தை சகஜம் ஆக்கிவிடும். இப்போது பறக்கும் சமயம். வினாடியில் சங்கல்பம் செய்தோம், பறந்தோம். அப்படிப்பட்ட சக்தி பாபா மூலம் சதா கிடைத்துக்கொண்டே இருக்கிறது. சுய மரியாதை எண் 234. நான் சாட்சி நிலையில் நிலைத்திருக்கும் ஆத்மா. அவ்யக்தவாணி 12/12/84. சாட்சி நிலை சீட் சிரேஷ்டமானது. இந்த சீட்டில் அமர்ந்து கர்மம் செய்வதால் சந்தோஷம் வரும். இந்த சீட்டிலிருந்து நம்மை யாரும் இறக்க முடியாது. நமது சீட் அவிநாசி. இந்த சீட்டில் பயமில்லாமல் அமரலாம். இந்த சீட்டில் அமர்ந்து செய்ய பார்க்க விரும்பியதை அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 207. அவ்யக்தவாணி